வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவிலில் பூ கொடுக்குறாங்கல்ல, அதோட பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் சென்ற பதிவுகளில் 2026 வருஷம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். எல்லாரும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோயிலில் கொடுக்கக்கூடிய மலர்களோட பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த வழிபாட்டு தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற தகவலை பற்றி பார்க்கலாமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது, கோவிலில் இறைவனை தரிசிக்கும் போது தற்செயலாக பூ விழுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைமில் அர்ச்சகர் பிரசாதமாக வழங்குவதும் வழக்கமாக இருக்குது. விபூதி, குங்குமம், தீர்த்தம் போன்ற பிரசாதங்கள் கோயிலுக்கு செல்லும் அனைவருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு சென்று இறைவனை மனதார வழிபட்ட முடித்த பிறகு மற்றவர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் பூ கிடச்சிச்சு அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் சாமி மேலே சாத்தப்பட்ட பூ நமக்கு வருது அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம கோயிலுக்கு போயிருப்போம். அந்த டைமில் நமக்கு அந்த பூ கிடைக்கும்போது நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுலேருந்து நமக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்து நம்மளை அடுத்த செயல்களை நம்ம செய்யறதுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கிடைச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு எப்பப்போ எந்தெந்த கோயிலில் என்ன பூ கிடச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைச்ச பூவோட பலன் இதில் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் அர்ச்சகர் பூ கொடுக்க மாட்டார். ஒரு சில டைம் நம்ம கேட்காமலே, நம்ம நினைக்காத டைம்லேயே நமக்கு அந்த பூ கிடைக்கும். இப்படி பூ கிடைக்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அப்படி அந்த பூ கிடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாமா? இறைவனுக்கு படைக்கக்கூடிய மலர் பிரசாதம் அப்படின்னும் நிர்மாலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. இறைவனை தொட்டு வந்ததால் அதில் ஆன்மீக சக்தியும் அதோட கூட நமக்கு ஆசீர்வாதமும் நிறைந்ததாக நம்பப்படுது. பெண்கள் அந்த மலரை என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தலையில் வச்சுப்பாங்க. ஆண்கள் அதை மரியாதையோடு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க. சில பேர் வண்டியில் வைப்பாங்க, சில பேர் நிலவாசலில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறது. ஒரு கோயிலில் எந்த மலர் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த பலன்கள் இருக்குது. இப்போ பார்க்கலாமா? மஞ்சள் சாமந்தி கிடைச்சா உங்களுக்கு விநாயகரோட பரிபூரண அருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களோட காரிய தடைகள் நீங்கவும், செல்வம் செழிப்பு பெருகவும், எதிர்மறை ஆற்றல் விலகும். அதனால் இனிமேட்டு மஞ்சள் சாமந்தி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன காரியம் நடத்திட்டுருக்கீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமாக நடந்தேறும்னு நம்பலாம். அடுத்தது சிகப்பு ரோஜா வந்துச்சு அப்படின்னா துர்க்கை அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக இருந்த பகை, விரோதம், மனக்கசப்பு இது எல்லாம் விலகும். செம்பருத்தி பூ கிடச்சிச்சு அப்படின்னா அன்னை காளியோட பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கெட்ட சக்திகள், பயம், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி வலிமையும் தைரியமும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். ரோஜா மலர் சாதாரணமாக பன்னீர் ரோஜா சில பேருக்கு கிடைக்கும்ல, அந்த மலர் கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணரோட அருள் உங்களுக்கு சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி, உறவுகளில் இனிமை, வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளை ரோஜா அப்படி இல்லைன்னா வெள்ளையில் மல்லிகைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனசில் தெளிவு, நல்ல சிந்தனை, ஆன்மீக வளர்ச்சி உண்டாகும். அடுத்தது மஞ்சள் ரோஜா கிடச்சிச்சு அப்படின்னா சரஸ்வதியோட அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரஸ்வதி வந்தாலே அறிவு, கல்வி, புதிய தொடக்கங்கள் சுபமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
அடுத்தது துளசி. துளசி வந்து விஷ்ணுவோட வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. கோயிலில் துளசி கிடச்சிச்சு அப்படின்னா விஷ்ணுவோட அருளால் பாவங்கள் நீங்கி ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தது சம்மங்கி. சம்மங்கி பூ கிடச்சிச்சு அப்படின்னா முருகப்பெருமானோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்குது. நற்காரியங்கள் கைகூடும், திருமண வாழ்வில் இனிமையும் அமைதியும் உண்டாகும். இறுதியாக தாமரைப்பூ. தாமரைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமானதுன்னு சொல்லப்படுறது. கோவிலில் தாமரைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கு இருக்குது, செல்வ சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இப்போ எந்தெந்த கோயிலில் எந்தெந்த பூ வந்துச்சுன்னு இந்த பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாருக்கு எந்த கோயிலில் எந்த பூ கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் அடுத்தடுத்த வழிபாட்டு தகவல்களை பார்க்கும். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.